ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜீரோ ஃப்ரேம் கேமிங். ஸோ இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்குவிட் கேம் சீசன் 3X தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பிகே அண்ட் ஆர்கே. ஸோ இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதை சொன்ன மாதிரியே ஸ்குவிட் கேம் எக்ஸ் சீசன் 3. அதான் சீசன் 3லாம் இல்லை கைஸ், எக்ஸன் தான். ஓ, ஸ்குவிட் கேம் எக்ஸ். சரி சரி, இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதை நான் சொல்ல வரேன். ஆக்சுவலி இது நான் இங்கு கேம்னு ஒன்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துருங்க. அதில் நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேமை கான்செப்ட் பண்ணி தான் இந்த கேம் எடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கேம் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக விட்டது. இது இப்போ ஓல்டஸ்ட்டாக விட்டது. ஓல்டஸ்ட் இல்லை, ஓல்டஸ்ட் கேம் இந்த வேர்ல்டா இல்லை இல்லை, இதுரா சீசன் 3 ஃபஸ்ட்டு விட்ட கேமு. ஆமாம், அது சீசன் 3 கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி அந்த மாதிரி விட்ட கேம் டெலிபோர்ட். அது இதில் அது ஒன்று. இதில் ரெண்டு நியூ கேம்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படியே ஃப்ளோல பார்க்கலாம். அப்பதான் நியூ கேம்ஸ் இருக்கு. அது எனக்கு தெரியும். நான் அவங்க சொல்ல மாட்டேன். பெவினுக்கும் தெரியாது, சரியா? பிகேக்கு தெரியாது. இல்லடா, ரெண்டு தான் தெரியும். என்னென்ன கேம் சொல்றான்? ஸ்கைஸ் தெரியும். தெரியலையா தெரியும்டா, சொல்லிட்டா ஸ்பாயிலர் ஆயிடும். சரி, என்ன மாதிரி டேய் ஃபர்ஸ்ட் இத பண்ணுங்கடா. கண்டிப்பா இதுல தான் ஃபாஸ்டா இது கொடுக்க மாட்டானுங்க இந்த வாட்டி. டேய் என்னதான்டா மக்களே, நான் எவ்வளோ தடவை பாடிருக்கோம். 19 வரைக்கும் போயிடுச்சு. நான் தான் அந்த இதுக்கு நான் மென்டல்ன்றா ஹைட் அண்ட் சீக் தான். டேய் ஹைட் அண்ட் சீக் ஸ்குவிட் கேமிங் பாத்துறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் கைஸ். இந்த ஹைட் அண்ட் சீக்கு நான் பயப்படுறேன். இல்லடா, உனக்கு இது கில்லர் கிடைச்சிச்சு. நீ ஒருத்தனை கில் பண்ண உனக்கு இப்போ கில்லர் கிடைச்சிச்சு பெவினே. அது கழுவாத. உனக்கு கில்லர் கிடைச்சிச்சுன்னா நீ ஒருத்தவனை கில் பண்ணாலே நீ சர்வைவ் ஆயிடலாம். என்னது பாப்பாவா? ஓகே ஓகே, குட்டி சினாரியோலாம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். இது செம்மையா லாக் அடிக்குது. இந்த கேம் இங்க காப்பி தான் பண்ணியிருக்கானுங்க. இங்க இதுதான் ஃபர்ஸ்ட் வந்த கேம் இல்லடா. ஆனா இது இப்போ கொஞ்சம் அதுக்குள்ளே அதுக்கு போட்டோவே எடுக்கல. அது எடுத்துட்டாங்க, டைம் அப் முடிச்சிடும். அது இப்போ கொஞ்சம் இது மாற்றிருக்கானே கேயா ஒருத்தன். நான் ஒரு கேன்னு ஒரு சேனல் மக்களே, அந்த ஒரு பைத்தியக்காரன். அவர் பேர் என்ன இருப்பான் மக்களே. நான் ரைவல்ஸ்னு ஒரு கேம் விளாட்றேன்ல, அதுக்கு நான் எவ்வளோ காயின்ஸ் சேர்த்து வச்சு ஆர்பிஜி வாங்கி. டேய் 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 இதை பற்றி பேசுகிறா. சாரி, இந்த கேம் என்னன்னா ரெட் லைட் ஸ்குவிட் கேம் லவர்ஸ்லாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம் தான். இது ஸ்குவிட் கேம் இதில் வச்சுருப்போம். இங்கி கேமில் என்னாச்சு? இந்த சுட்டானுங்க. அதுக்குள்ளே சுட்டானுங்க. ஏய் குர்ரா, அவன் கேரி பண்ணுறதுக்கு சொன்னான். கேரிலாம் கேரி பண்றா. கேரி அக்செப்ட் பண்றா. மக்களே எப்படி தீடு போறா பாருங்க மக்களே. ஆடி போ போ. டேய் ஏய், என்னது ரெட் லைட் போடல நடந்து போறாடா. அவனுக்கு தெரியும்டா எப்படி விளையாடுறது. எனக்கு தெரியாது. அவ்வளோ சுட்ட நம்மளும் சுத்துருவோமா? சூப்பர், தேங்க்யூ மேடம். ஸோ எமட்டை போட்டு நம்ம பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம். போட்டே போட்டே போட்டு. ஏய் ஏமே முடியல. போட்டே போட்டே போட்டே. ஏய் கேரி திருப்பி கூட காமெடியா இருந்துச்சுடா பார்க்க. விட்டுருங்க தள்ளி விடுறான். ஏய் வெளியே தள்ளி விட்டாலும் வெளியே போயிடுவேன். டான்ஸ் 3 போடுவோம். தெரியாது ஆனா எனக்கு அந்த பாட்டு தெரியும். இந்த வீடியோக்கான இது கொஸ்டின். எஸ். ஸோ இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் அப்படின்னு என்ன அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே எல்லாருமே கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருப்போம். கொஞ்சம் பேர் இருப்பீங்க. ஸோ இந்த கிரிக்கெட் ஃபேன்ஸு 16 பேர் எலிமினேட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்கள, அவங்களாம் உங்களுக்கு பிடிச்ச ஐபிஎல் டீம் என்னது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் கிரிக்கெட் ஃபேன் இல்லை, நான் ஃபுட்பால் ஃபேன் அப்படின்னா மெஸ்ஸியா ரொனால்டோவா அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த ரெண்டு கொஸ்டினில் எந்த
கேட்டகரி அப்படின்றத கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா கைஸ்? சரி, ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானுக்கு ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது நான் சொல்ல வேண்டியது. பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமில் நல்ல மார்க் எடுப்பீங்க. அதுக்கு எங்களுக்கு எக்ஸாம் இருந்தால் தானே அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. ஐயோ அம்மா ஐயோ கொடுற மாதிரி செம்மையாக லேக் அடிக்குது. பார்த்தீங்களா மக்களே எப்படி லேக் ஆகுது? டான்ஸ் எல்லாம் ஆடுறா. ஏய் இந்த டீமுக்கு வாங்கடா. 5 பேர் வந்தாச்சு. 5 பேக் இருந்தலையா? வாடா. டான்ஸு டான்ஸு டான்ஸ் டான்ஸு வெடி வெடி டான்ஸு. ஸோ இந்த கேமுக்கு வாங்க எல்லாரும் நல்லா ஜாலியாக விளாடலாமே. ஐயோ ஜாருலா. தேர்ட் கேம் நாத்துக்கிறப்போம். தேர்ட் கேம் ஈஸி பீஸி சிம்பிள் பாசி இலக்கெல்லாம் கொச்சி. நோ ஃப்ரெண்ட் மேன். எஸ் வேர் இஸ் ஃப்ரெண்ட் மேன்? ஆர் யூ ஷூர்? ஏய் இரு ஒழுங்கா பாரு. விஐபி. சூப்பர் கைஸ். ஃபர்ஸ்ட் இவன் செம்மையாக முடிச்சிட்டான் டக்குன்னு. ஆனால் கடைசி கேமுக்கு தான் தெரியாது. கெட் அவுட். என்ன கேமு? ஏதோ பண்ணுறான். கல்லா? ஏய் இந்த பொண்ணுக்கு விளையாடவே தெரியல. எங்கே பாரு எங்கே போட்டுன்னு இருக்குன்னு. அது காலிக்கிட்டே போட்டுன்னு இருக்குடா. பாரு எங்கேயோ போடு. விளையாட தெரியாது போலடா. பரவாயில்ல பார்த்துக்கலாம். டேய் இன்னும் 3 நிமிஷம் தான். நம்ம கிட்டே காயின்ஸ் இருக்கு, ரிவைவ் பண்ணிக்கலாம். காயின்ஸ் இருக்கு, ரிவைவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பில்லா சொல்கிறேன். இது ஒரு தொல்லை. நடுவில் நல்ல பாட்டாயினாரு மக்களே. இதெல்லாம் எல்லா வீடியோவில் ஆவறது தான். ஸ்பாட்டிஃபை இது பண்ணியா? ஆமாம் ஸ்பாட்டிஃபை இல்லைடா, எடுத்துட்டேன். அவ்வளோதானா? டச் பண்ணாலே முடிஞ்சா? அடாடே இதெல்லாம் ஒரு கேமாடா. இங்கே கேமில் பார்க்கணும் கைஸ். எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்கும் இந்த கேமு. இல்லைடா ரியல் லைஃப்ல தான் கஷ்டமாக இருக்கும். ஒரு இருக்குமே அது ஸ்லிப்பு. இல்லைடா இங்கு தான்டா நான் அடைக்கிறேன். இப்படா இவன் தான் எக்ஸ் கொடுத்த பம்பரமா. அப்புறம் தான் ஈஸியஸ்ட் கேம் இந்த வேர்ல்டு. இருக்கிறது ஈஸியானது இதுதான். விட்றா பம்பரத்தை. பயங்கரண்டா. கடைசி கேமுக்கு தான் கஷ்டம். அடுத்து அந்த இதுவா அடிக்கிறதா? காலைல வச்சு ஓடிப்பானுங்க, அது அழுத்தி பிடிக்கணும். ஓகே ஓகே பண்ணுறோம். நம்ம தலைவன் யார் அது? விகே ஓரியா. ஓரியா விஜய்ச்சுனா உனக்கு வாங்கி தர. ஓரியே மானத்தை வாங்குறீங்களடா. பண்ணுறா சூப்பரா பண்ணுறான். அப்புறம் பண்ணுறான்டா வெறுத்தனா. டேய் கமான் பண்ணுறா. சூப்பர் பண்ணுறா. ஏடா அமௌண்ட் போட விட்டா போனோம். பண்ணுறா டக்குன்னு பண்ணுறா. முடிச்சாதான்டா அதான் விட்டான்ல. பயங்கரா முடிச்சிட்டான். இப்போ நான் போய் பார்க்க ஒரு பண்ணட்டுமா? பயங்கர சூப்பர் கைஸ் முடிச்சிட்டான். ஏன்டா வீடியோவில் எல்லா கேம்லேயும் கேம் சவுண்டு கேட்கும், இதில் மட்டும் கேட்கலான்னு நினச்சிங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் நீங்களா கட்ட போகிறீங்க. அதனால கேம் சவுண்டை குறைச்சி பார்க் அவுட் பண்ணுறேன்னு உயிரை வாங்கிட்டு இருக்க கழிச்சிட்டு டக்குன்னு இந்த கேமை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ நான் விளாடுவேன். அடுத்த கேம் என்னது? அடைஞ்சிக்கா. ஃபர்ஸ்ட் கேம் இந்த பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்கு. கொடலூர் வேற சம்பவம் உறுதி. இது மாதிரிடா இருக்கு. ஆட வீணா போன எடுபட்ட போயிலுங்களா நீங்களாம். வேலைக்காடா வந்திருக்கீங்க. என்னை உசுரோட வச்சு போதிக்கிறது வந்திருக்கீங்களா? இப்போ போடுற டான்ஸு போடுறேன் டான்ஸு போடுற மாதிரி டான்ஸு டான். ஓகே எப்போ முடியும்? டைம் எவ்வளோ பாரு. எவ்வளோ நிமிஷம் தான் இருக்கு தெரியலையே. பட் டான்ஸ் பண்ணுறான்டா. நம்மளும் அதே ஸ்டெப் கூத்தடுறா. போடுற மாதிரி. ஏய்
எப்படி அடிச்சுக்கிறா பாரு. முடிஞ்சு லாபி. இப்போ ஒரு ஸ்டைல் மஸ் அப்படியே ஒரு ஜம்ப் மாஸ் ஜம்ப். ஓகே எஸ் गाइस ஓகே ஓகே गाइस நம்ம வந்து கேமை கண்டினியூ பண்றது தான் கொடுத்துருக்கோம். என்னைக்குமே கண்டினியூ தான். ஓகே गाइस லைக் பண்ணவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானுக்கு ஆள வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேம் வந்து ஒரு பயங்கரமான நல்ல கேம் தான். நீங்களாம் விளாடணுன்னா ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கேம் தான். ரோப்ளாக்ஸில் ஒரு நல்ல கேம் தான் இது, குறைலாம் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இந்த கேம் நீங்கள் வந்து ரோப்ளாக்ஸ்லேயே விளாட்லாம். இதுக்கு எதாவது ரோபாக்ஸ் நீட் இருக்கா ப்ரோ அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இன்வைட் பண்ணி விளையாடுறதுக்கான ஒரு பெஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு காம்படிஷன் இருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நிறையவே இருக்கும். ஸோ இந்த கேம் ஐடன் 6 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெட்டு வந்து கில்லரா? போன வாட்டி எனக்கு அந்த இதில் ஐயோ ஜஸ்ட் ஒரு சமம் இருப்பான், அவனை காப்பி அவனே அவன் பின்னாடியே தெரியும். ஐயோ ஒரு சமம் இருப்பான்டா, ஒரு சமம்னு ஒருத்தன் இருப்பான்டா, அவன் பின்னாடியே தெரியும். சரி அவன் தான் அவனுக்கு நாம தான் அவனுக்கு அனுபதி இந்த தலைவன். நான் எக்ஸிட் டோரை கண்டுபிடிக்கலாம் ட்ரை பண்ண போவதில்லை. நீ வேணா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்விட்ச் பண்ணு ஸ்விட்ச் டீம் பண்ணு. ரெட்டு கிட்ட போய் ஸ்விட்ச் பண்ணு. ரெட்டா எங்க இருக்கா? அவன் எங்கேயாவது போடா. ஸ்விட்ச் பண்ணிக்க ஒத்துக்கணும். அதோட மறந்துடாது. ஓகே ஒத்துக்கணும். ஒரு சமம்னு ஒருத்தன் இருப்பான்டா, அவன் பின்னாடி தான். அவன் எங்க சமம்? ஒரு சமம்னு ஒருத்தன் இருப்பான். இதோ இவனை காப்பி, இவன் பின்னாடியே தெரியும். அவன் தான் நம்மளுக்கு கடவுள். ஓஹோ ஹெவன் போட்டிருக்காங்க பாரு. சரி இப்போ எங்கே போகணும்? அவன் பின்னாடி போகணும். ஓகே வந்துட்டோம். சமம் வா சமம். ஸோ இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் பின்னாடி போடா. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் ப்ளே பார்க்க போறீங்க. இந்த பாட்டு நல்லா இருக்கும் மக்களே. பட் காப்பிரைட் வரும். சூனாரா இந்த பாட்டு நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு காப்பிரைட் கொடுத்துருவானு. இதில் வந்து நீ வந்து ஒரு 3 சாவி கீ கிடைக்கும். அதில் வந்து என்கிட்ட இது கோன் இருக்கான்னு பாரு. கோனா? குடு ஓப்பன் பண்ணு. அங்கே குடுறா. அதான்டா எக்ஸிட் டோரு. போய் எஸ் எவ்வளோதானா? அவ்வளோதான். டோர் கண்டுபிடிக்கல, இல்லைனா அந்த டைம் முடிகிற வரைக்கும் நான் எஸ்கேப் ஆகணும். என்னடா இது இவ்வளோ சப்பையா இருக்கு? அவ்வளோதான் நம்ம தான் கிடைச்சா தெரிஞ்சிருக்கும்பா. ஸ்பெக்டேட் பண்ணுவோமா? பண்ணு. இது கில்லி வெல்டெக்ஸு. டேய் எங்கெங்கெல்லாம் போயின்னு இருக்கான் பாரு. டேய் அதுதான்டா போடா. கோன் இல்லையோ? கோன் குடுறா. இருக்குடா. அவளை அங்கேயே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்களா? கோன் இதுதான். அடுத்து இவன் யாரான்? ஐயோ கில்லர்ரா. குத்துறான்டா. ஐயோ ஒன்னே புட்டான். பாவம்டா. அவன் நடிக்கிறான். சொல்லல நடிக்கிறான். அதை படுத்துட்டு இருக்கிறது நடி. அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கார்டு. அவ்வளோதான். இப்போ செத்துறான்ல. இதோ ஹேஸ் பீன் எலிமினேட்டட். ஈஸியாக இருந்தது ஆனால் அவனுக்கு. ஆனால் சமம் இன்னத்துக்கு இன்னும் விளையாடி நிற்பான். சமம் இதுதான்டா இது ஓப்பன் டோரு. இங்கே வெயிட் பண்ணாலே போதும், எல்லாரையும் சாவடிச்சிடலாம். ஒருத்தவனங்களாம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கலாம். பட் டக்குன்னு முடிஞ்சிச்சு. இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக போகணுன்னா சாவதான் செய்யணும். இல்லை கொஞ்சம் ஒளிஞ்சு செத்தானாலும் பரவாயில்ல. காயின்ஸ் நம்மகிட்ட இருக்குது. சர்வே பண்ணி இது கொடுத்துக்கலாம். அது வேறு என்ன கொடுத்து ரிவைவ் பண்ணிக்கலான்றாங்க. ஒரு 200 காயின்ஸ் கூட சொல்லுவாங்க. சரி இவனே பார்த்துட்டு இருக்கோம். இவனும் கில்லர் தானா? ஒரு ப்ளூ பச்சை. இவன் தான்டா. இவன் கோவிந்தா சாமி. இவன்டா ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமிடா. கோவிந்தா சாமிடா. இப்போ இந்த கேமுக்கு இவன் விஐபி. கில்லர்னே தப்பிச்சு வந்துட்டான்டா. ஏன்னா இது வந்து விஐபி. தலைவா இன்னும் 1 நிமிஷம் 10 செகண்ட் தான் தலைவா. தப்பிச்சிடு தலைவா. இவன்டா எப்படி பண்றான்? விளையாடுறான் சூப்பர். ஜம்ப்லாம் பண்றான்டா. கில்லர் வரும்போது அவன் முன்னாடி பாய் நான் போறேன். போடா செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ப்ளே போயிட்டு இருக்கு. இப்படி போடா.
போதான் ட்ரை பண்றான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அப்படியே திரும்பிடுவான் தான் போறான் நான் நினைச்ச சைடு தான் போறான் ஓ ரைட் சைடு திரும்பி இப்படி கட் ஐயோ முட்டை சந்து எப்படி பார்த்தல எப்படி ஒரு முட்டை சந்து ஏமாத்துற ஒரு திட்ட இருக்கு போடுறா அவங்கிட்ட ஐயோ குத்துறான் ஐயோ அவன் இது பண்ணிட்டு இருக்கான் 140 அவன் நம்பர் பாரு அவனா தெரியல ஓ அவனா தெரியல அவன் எலிமினேட் ஆகுறதுக்கு சான்ஸ் இல்லைல்ல என்னாச்சு கோவிந்தாசாமி என்னாச்சு படுக்க போட்டாங்களா இல்லடா அவன் சாவல நடிக்கிறான் இல்லடா நடிக்கிறான் பாவண்டா ஆனா எவ்வளோ வித்த காட்டினான் பாத்தியா செத்துட்டான் வித்தியா காட்டினா சரி கூட ஏய் அங்க போனா சரி கைஸ் பைத்தியம் மக்களே சோகமான ஒரு நிமிஷம் நடந்துருச்சு பரவாயில்ல 14 players has been eliminated 13 ஏய் எனக்கு ஜம்ப் ரோப் சாவு நல்ல வேளை அது கேம் மக்களே தான் சரிடா பரவாயில்ல விளையாடி தான் டேய் டேய் அவனுக்கு எல்லாரும் குடுக்குறானுங்க பாருடா போய் நீ ஹெல்ப் பண்றா டேய் 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 எப்படிதான் கேம் கண்டினியூ தான் ஆகும் சரி ஓகே இந்த கேம்ல நம்ம வின் பண்றோம் இது வரைக்கும் 12 வின் பண்ணிருக்கோமா கேம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணது 12 வாட்டியா இல்ல டேய் லைட்ஸ் அதுக்கு டேய் உனக்கு இதே கிடையாது ஜம்ப் ரோப் இருக்கு இதுக்கப்புறம் இருக்கு ராசா இது கேமா கணக்கு எடுக்க மாட்டாங்க அவனுங்க ஓ இது அந்த ஸ்குவிட் கேம்ல நடக்கிற ஒரு போர்ஷனா இது ஒரு போர்ஷனா எடுத்துப்பானுங்க அவனுங்க என்னங்க சார் கொல்ல வரீங்களா நான் அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேன் இப்போ எல்லாரையும் நான் கொல்றதுக்கு ட்ரை பண்ண பாத்தீங்க போய் வந்துக்கோ ஏன்டா விளையாட தெரியாதுடா போடா நம்மளுக்குலாம் விளையாட தெரியாது ப்ரோ வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ பாத்ரூம்ல தான் போய் ஒளியணும் போ உன் தலையெழுத்து அதுதான் ஐயோ இது ஒன்று அவுட்ஃபிட் ஆன் ஆயிடும் ஓடுறா எம்மட்டு போட்டு டான்ஸ் ஆடு அச்சபில்ல ஓடு நீ ஆனால் டான்ஸ் ஆடு நீ ஆடுவியா அடுத்து வந்து ஃப்ரெண்ட் மேன் ரூம் அடிக்கணும்னு நினைக்கிறேன் அதோ இருக்கு அவன் ரூம் இந்த கேம் தான் எல்லாம் பண்ணலாம் என்னது பண்ணலாம் ரூம்ல வரலாம் ஃப்ரெண்ட் மேன் யூ வில் பி ஷார்ட்லி மூவ் டு த அதான்டா இது வெண்ண என்னது ஸ்குவிட் கேம் ஆடுங்களா கண்ணு தெரியாது முண்டாங்களா அங்கே தான்டா இருக்கும் ஐயோ கண்ணு தெரியாது நல்ல வேலை ஃப்ரெண்ட் மேனுக்கு சண்டைக்கு போட ஃப்ரெண்ட் மேன் கூட சண்டைக்கு போட ஒரு பிளேயர் தான் அப்போ ஓகே ஒரு பிளேயரை எலிமினேட் ஏய் டோன்ட் கில் கிளாஸ் மேக்கர் யாஸ் கிளாஸ் மேக்கர் தேவடா 5th கேமுக்கு உனக்கு அவன் தான் இப்போ சம்மம் அப்போ இவன் தான் உனக்கு இப்போ அவன் தான் சம்மம் கடவுளை சமம்னா கடவுள் ஹெவன்ல இருக்கிற பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த கேம் பிளே ஸோ எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பா பெல்ல நான் வீடியோ போயிட்டு இருக்குது நான் மறந்தே போயிட்டேன்டா இந்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு போயிட்டு இருக்கு அது பாட்டை காப்பிரைட் கொடுத்து ஸ்குவிட் கேம் சீசன் 3 பாத்துறீங்க கைஸ் நான் பார்த்துட்டேன் நான் வந்து பார்த்துட்டேன் ஸோ வேற 3 கேம் சின்ன ரிவ்யூவும் பார்த்தலாம் அப்படியே எப்படி இருந்தது என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஓகே 1 2 ரெண்டுமே வந்து நம்ம எப்போ யாரு சாவா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது ஆனா சீசன் 3ல வந்து ஈஸியா கண்டுபிடிச்சாங்க ஏன்னா எல்லாரும் செத்துருவாங்க ஏன்னா வந்து ஹீரோ வந்து அத போனதான ஒன்று இருக்கு மக்களே இப்போ கையில கொடுத்தாங்களே அவங்கள அதை காப்பாற்றணும்னு அவர் வந்து அவரோட உயிரே விட்டுருவாரு ஒரு சேடா இருந்தாலுமே பட் எண்ட் வந்து பயங்கரமா இருந்தது கிளாஸ் மேக்கர் செத்துட்டாடா பாரு போனோம் பாவம் ஸ்பாய்லர் பண்ண வேணான்னு இருக்கும் ஏன்னா ஒரு எண்டில் ஒரு வித்தியாசமான ஒரு எண்டு யார் ஜெயிப்பா அப்படின்னா அது ஒரு ஸ்பாய்லர் பண்ண தேவையில்ல நீங்கள் ஸ்குவிட் கேம் சீசன் பார்த்துட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான ஒரு சீசன் தான் ஏன்னா எனக்கு ஸ்குவிட் கேம் 1 2 ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது கம்பேர் பண்ண மாதிரி இது ஒரு சுமாரான ஒரு கேம் தான் ஐ மீன் சீசன் தான் ஏன்னா நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேம் பிளே தான் கொடுத்தாச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான சீசன் பார்க்கலாம் ஆனால் ஸ்குவிட் கேம் 1 2 அளவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை ஏய் போடாங் வேஸ்ட்டு பரவாயில்ல போ அதாவது இவ்வளோ தூரம் வந்ததே பெருசுல வாயில குத்துண்டா போடாங் மக்களே இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு பிளேயர்கள் கடுப்பிடிக்கும் இந்த ஜம்ப் இப்போ அடுத்து என்னது இவங்களுக்கெல்லாம் பார்ப்போம்
சரி அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்பெக்டேட் பண்ணலாம். இந்த கேம் முடியிற வரைக்கும் ஸ்பெக்டேட் பண்ணலாம் தான் இருக்கேன். 25 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். அதான் அதுக்குள்ளே கேமே முடிஞ்சிடும். இன்னும் எத்தனை கேம் இருக்குப்பா? இன்னும் அப்படியே ரெண்டு கேம் தான் இருக்கு. 2 கேம் தான் இருக்கு. கிளாஸ் பிரிட்ஜ் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கை ஸ்குட். ஓடுங்கடா செல்ல குட்டிங்களா. இப்போ சாவ போறானுங்க எல்லாம். ஐயா யாரா அவ குரங்கு? அப்புறம் விளையாடுவோம் போடா. ஐ திங்க் இவன் காசு கொடுக்க போறான். பேக்கன் மாட்டி. யாரு? பருத்தி தானே. பார்த்திபா லியோ படத்துல கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுப்பா. ஸ்பெக்டேட் பண்ணணுமா எல்லாம்? ஐ திங்க் அது வந்து இந்த இதையும் ஒரு இது இருக்கு மக்களே. உங்க வெயிட்டே காமிக்க கூடாது. இதுல வந்து பாட்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எந்த வெயிட்டுமே காட்டக்கூடாது. அது கொஞ்சம் கஷ்டம். ஐ திங்க் அடுத்த தடவை நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு கிளாஸ் மேக்கர் கொடுக்க சான்ஸ் இருக்குது தானே? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், அடுத்த தடவை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 25% ஆயிடுச்சு. எதுவுமே கேட்கல. எதுவுமே கேட்கல தானே? எப்படா கேட்கும்? ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. சூப்பரா டி. கண்டுபிடி அப்படியே எல்லாத்தையும். கண்டுபிடிங்கடா எல்லாம். வேற இருக்காது போ. Dance together. Do not alternative. ஏதாவது பண்ணுங்கடா. சாக போகிறானுன்னு நினைக்கிறேன். இவன் தான் நம்மளுக்கு செம்மமாக வந்தான். மண்ணத்தில் பாக்ஸ் தலை பண்ணுங்கடா ஏதாவது. பேக்கன் தலையா நீ தான்டா எங்களுக்காக பேக்கன். கோலா அது காப்பி ரேட்டில் விடாது. கொடுங்க. வந்துச்சு. கரெக்டா கண்டுபிடிச்சானுங்களா? ஒரே லைனில் வச்சுருக்கானுங்க. அடுத்து கண்டிப்பாக வேறு எங்கேயா தான் வச்சுருப்பானுங்க. இங்கே வச்சுருக்கிறது இங்கே வச்சுருக்கு. இதுலேயும் இருக்குது. அதுதான் ஆப்போசிட்டில் இருக்கிறதுலாம் இதுன்னு தான் நினைக்கிறேன். இது இல்லை, அதுதான் இருக்கும். அப்போ எதுக்கு இத்தனை கிளாஸ் ஸ்ட்ரைட்டாக வச்சானுங்க? அத்தனை கிளாஸ் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறானுங்க. சொன்னேன்னா சொல்லிட்டானுங்க. சூப்பராக விளாட்றானுங்கடா. இன்னும் 2 ஒருத்தவன் ஜப்பே போட தெரியாத மாதிரி சொத்துட்டான்டா. இன்னும் 3 கிளாஸ் தான்டா. டே சாவாமல் இருந்ததை ஜெயிச்சிருக்கலாம்டா. அந்த ஜம்ப் ரோப்பு கஷ்டம்டா. உனக்கு விளையாண்டா தெரியும். இன்குல ரொம்ப கஷ்டமாக ரெடி பண்ணியிருப்பானுங்க மக்களே. இன்குலெல்லாம் பிசி விளையாடுறது. அப்படியே அந்த லைன்லேயே போனாமேடா. போக முடியாது. 22 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடி நிற்கிறானுங்க. யாராவது ஒருத்தவங்களாவது அட்லீஸ்ட் செய்யுங்கடா. ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. போங்கடா. 10 செகண்ட் தான்டா இருக்கு. போங்க டக்குனு போங்கடா. ஒரே லைன்ல வச்சிருக்கானுங்கடா. இப்போ விளையாடுங்கடா. கண்டுபிடிச்சோம். 2 பேர் ஜஸ்ட் மிஸ்ல 3 பேர் வந்துட்டானுங்க. இப்போ கடைசி கேம்லாம் கொடூரமாக இருக்கும் பாரு. செம்மையா இருக்கு பாருங்க. செம்மையான ஒரு ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி இந்த கடைசி கேம் மட்டும் கொடூரமாக இருக்கும். பாருங்க நீங்கள் பாருங்களேன் எப்படி கொடூரம் பண்ணுவானுங்க இந்த கேமையை. ஃப்ரெண்ட் மேன் இருக்காரு வராரு. புளியாரு வராரு. யாரு விட சொல்றாலே தெரில. வராரு புளியாரு வராரு. என்னடா ஏன்டா அங்கேயும் ஓடினுங்கிற? ஓகே கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு பயங்கரமான ஒரு கிளாஷ். நம்ம இறந்தாலுமே பயங்கரமான ஒரு கேமாக இருந்தது. நம்ம இருந்திருந்தா பயங்கரமாக இருந்தது. எஸ் கைஸ் கண்டிப்பாக முடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குல்ல. முடிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குல்ல. டேய் பைத்தியக்காரமா. இது வந்து அவனுங்களுக்கு லஞ்சு கொடுத்துட்டு ஸ்பூன் கையில் கொடுப்பாங்க. அதில் வந்து இப்போ வந்து ஒரு ரைட் ப்ரார் கிடக்கும். அதில் வச்சு ஒருத்தவங்களை எலிமினேட் பண்ணுறாங்க. அவங்க குத்துறமா? ஆமாம் 2 பேர் இருக்கணும் லாஸ்ட். ஒருத்தவங்க எலிமினேட் இல்லைடா 3 பேர் இருக்கணும். ஆனால் ஒருத்தவங்களை எலிமினேட் பண்ணணும். இப்போ 4 பேர் இருக்காங்களா? இப்போ சண்டை போட்டு ஒருத்தவங்களை எலிமினேட் பண்ண போகிறாங்க. ரெட் மேன் இருக்காங்க எல்லாமே. ஆனால் ஸ்குவிட் கேம் சீசன் 3 மக்களே. ஸ்குவிட் கேம் சீசன் 3 அதாவது சண்டை நடக்குது பார்த்தீங்களா? ஸ்குவிட் கேம் சீசன் 3 வந்து இந்த கடைசியாக இதில் வந்து இது நடக்கும். பேபியை பிக்கப் பண்ணுறங்கடா. குழந்தடா அது. ஒருத்தவன் சொன்னல கண்டிப்பாக ஒருத்தவனை இதில் எலிமினேட் பண்ணி ஆகணும். 3 இல்லை 5 பேர் இருக்கணும். ஆட் நம்பர்ஸில் தான் இந்த கேம் போகணும். பேபியை பிக்கப் பண்ணுங்கடா.
பாவம்டா அந்த குழந்தை என்கிட்ட மாட்டி. ஏய் குழந்தைடா அது பின்னாடி இருக்குது. ஏய் விடுங்க. ஐயோ குழந்தைடா. மக்களே அவனுங்க குழந்தைய கவனிக்கவே இல்லை. வச்சு இது ஒன்றுங்க. யாருன்னு பார்த்தியா? தெரியும் யாரு? நம்ம ஷாரும் இல்லை. ஷார்னு ஒருத்தி இருக்கா மக்களே, ஒரு ஃப்ரெண்டு மக்களே. அவள் வந்து எப்போவுமே விளையாட சொல்லுவாள். ஆனால் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். இந்த ஃப்ரெண்ட் பாண்ட் இல்லை, இந்த இது வச்சுருக்கு பார்த்தியா, லேண்டன் வச்சு கோத்தா சாவ போகிறான்னு நினைக்கிறேன். இவன் தான் அதிக இடத்துக்கு வந்துருக்கு. அப்படியே பனிக்குள்ள பனங்குள்ள விழுந்துரு. ஒருத்தவனுங்க அந்த குழந்தைடா அது. கொள்ளுங்கடா. ஏன் அந்த பாப்பாடா மக்களே இருக்கு. ஆமாம் மக்களே, இவன் தான் நம்மளை வேணே தொல்லை விட்டான். இவன் தான் நம்மளுக்கு நிறைய இது பண்ணான், டார்ச்சர் பண்ணான். இவன் தான் அதில் இந்த கேமில் தள்ளி விட்டாங்க. ஏய் குழந்தை 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 கொள்ளுங்கடா. டேய் பாப்பாடா ஒருத்தன் கொள்ளுங்க. அவனுங்களே ஒருத்தவனை செலக்ட் பண்ணி எலிமினேட் பண்ணுறாங்க. யார் எலிமினேட்? இதான் எலிமினேட் ஆகிட்டானுங்க பாரு. ஒரு இது எலிமினேட். யார் எலிமினேட் ஆனா? அது எனக்கு தெரியாது மக்களே. பார்த்தீங்களா எவ்வளோ கொடூரமான கேம்ன்ட்டு. இவன் குழந்தைய தூக்கிட்டான் எப்படியோ. நல்ல வேலை அவ தப்பிச்சிட்டான்டா. ஃபேஸை காட்டு. காமெடியாக இருக்குடா. நல்லா க்யூட்டாகவும் இருக்கு, காமெடியாகவும் இருக்கு. நம்மளுக்கு இவனா தானே ஷமனா? ஷமன் பிளாக்ஸ் பண்ணியா? இந்த குழந்தைய காப்பாற்றணும் மறந்துடாதீங்க. இங்கே வந்து தேனோஸ் வந்து இது பண்ணிருப்பான், பொங்கிட்டு கிடப்பான்டா. அது வந்து அந்த குழந்தை செத்துறக்கூடாதுன்ட்டு அதை போட்டுருவானுங்க எல்லாமே. என்ன கேம் இது? இது வந்து அந்த ஸ்கை ஸ்குவிட்னா ஒரு 4 பாக்ஸ் இருக்குண்டா. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு பிளேயரை எலிமினேட் பண்ண வேண்டியது இருக்குண்டா. யாரையாவது எலிமினேட் சண்டை பண்ணியா? சண்டை போட்டு எலிமினேட் பண்ணுண்டா. செகண்ட் ரவுண்ட் வந்து அங்கே ஒருத்தவங்களை எலிமினேட் பண்ணுண்டா. இங்கே வந்து இன்னொருத்தவங்களை எலிமினேட் பண்ணுண்டா. எலிமினேட் ஆகிட்டானா? ஒருத்தன் எலிமினேட் ஆகிட்டான். அடுத்த ரவுண்டில் வந்து ஒருத்தவங்க எலிமினேட் ஆவாங்கடா. அந்த கடைசி இடத்துல வந்து ஒருத்தவங்க நிற்பாங்க. 2 பேர் 1v1 போயிட்டுருக்குண்டா. அதில் வந்து யார் வந்து 2 பேரில் யார் கீழே விடுறாங்களோ, கீழே இல்லை அங்கேயே செத்துடுறாங்கடா, அவங்க லூசர்ஸ். அவங்க வந்து இப்போ யார் கடைசியாக நிற்கிறாங்களோ அவங்க வின்னர். அவன் தான் வின்னர். இப்போ அவன் முடிச்சிட்டான், அவன் கேமையே முடிச்சிட்டான். பாப்பாவையும் காப்பாற்றிட்டான், அவனையும் கேமையே முடிச்சிட்டான். பாரு அவன் செத்துட்டான். 2 பேருமே செத்துட்டானுங்க. இப்போ இவன் தான். எஸ். ஸோ கைஸ், இந்த கேம் வந்து குன் அப்படின்ற ஒருத்தன் தான் வின் பண்ணியிருக்கான். ஸோ வெயிட் பண்ணுங்க, வரேன். இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இவன் தான் ஜெயிச்சிருக்கான். கீஹுன் இவனை ஃப்ரெண்டாக கேட்கலாம். கீஹுன் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டாச்சு. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மார்க்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பில் கணக்கு கிளிக் பண்ணி அவ்வளோ வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லைக் பண்ணி பாருங்கள். ஸோ